தாய் சரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி திலக்காரி இந்த மைனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கை வந்து உட்காந்துருக்க மயனுக்கு என் தாய் சத்தியாவை கட்டுப்பட்டு இறங்கு தாய் ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வா என் மயனுக்கு மன நிம்மதியை மன நிறைவையும் கொடுக்க வரணும் ஆத்தா ஈஸ்வரி ஏழைக்கு இறங்கி வாடி தாய் கட்ட அவுத்தறி எந்த செய்வனையாக இருந்தாலும் உனக்கு தெரியும் ஆத்தா தாய் மன உருகி உள்ளறி எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தறித்தா ஒன்னால முடியாத கட்டி எதுவுமே இல்லை என் பிள்ளைக்கு அவுறணும் ஆத்தா ஈஸ்வரி வா கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வாத்தா ஆத்தா ஈஸ்வரி தாய் என் பிள்ளைக்கு என்ன நடந்துருக்கு எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா வாதாய் ஆத்தா ஈஸ்வரி மன உருகி உள்ள உருகி வா எடுத்தறிவா எந்த பிரச்சனைனாலும் தீராத பிரச்சனை தீர்த்து வைக்க வரணும் கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வாடித்தாய் வா அள்ளும் பகலும் தெய்வம் எதுன்னு நம்பியிருக்க மயனுக்கு வா கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வா ஓ எல்லையிலேருந்து வந்திருக்க மயனுக்கு நீ வரணுண்டி தாய் ஆத்தா ஈஸ்வரி அவுத்தறிஞ்சிட்டு வா முடியாத்தா என்னை பெத்த அம்மா வாதாய் என்னை பெத்த ஆத்தா ஈஸ்வரி நத்தத்து மாறி தாய் எடுத்தறி ஒன்னால முடியாதது என்ன எடுங்க என்னை பெத்த அம்மா குடிஞ்சு உட்காந்துருக்கீங்க எடுங்க என் பிள்ளை கண்ணீர்தே இத்தனை வயசு ஆகி என் பிள்ளை மனசுல நிம்மதியே இல்லை உண்மையாப்பா கண்ணீரை மட்டும்தான் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க என் வாழ்க்கை போராட்டம் போராட்டம் விவரம் தாய் வயிற்றுலேருந்து வந்தண்ணிலேருந்தே போராடிட்டு இருக்க உண்மையா எதனால ஏன் தெரியாமே சித்தரவத நீ வந்து இப்போ இல்லை வயசில் ஒரு இடத்துல வேலைக்கு போயிருந்த ஞாபகம் இருக்காப்பா அங்கே ஒரு சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்கா நீ வேலைக்கு நல்லா நினைச்சு பாரு வேலைக்கு போன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு ஞாபகம் இருக்கா வயசுல இப்ப சொல்லலாத்தா வயசுல நடந்துச்சா ஞாபகம் இருக்கா இல்லையா சரி நீ மறந்தாலும் சரி வயசுல நான் அந்த இடத்துல சண்டை போட்டேன் என்னப்பா அந்த வயசுல சண்டை போட்டப்ப அவன் விட்ட சாபம் உனக்கு சாபம் விட்டேன்ப்பா சரியா அந்த சாபத்தை மீறி நீ இன்ன வரைக்கும் வாழ்க்கை எங்கே போனாலும் நிரந்தரமான வேலையில் உட்கார்ந்தது கிடையவே கிடையாது உண்மையா ஓடி ஓடித்தே உழைக்கிற வயசு கடந்துருச்சு ஆனால் வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லை மனையை சுற்றியும் உனக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உண்மையா யார் என்ன பண்ணுனானே தெரியலையே செய்வன கோளாரா என் பிள்ளை ஊட்டிக்கு நல்லதும் நடக்க மாட்டேங்குது வறுமை கஷ்டமும் என்னை விரட்டி அடிக்குதுன்னு சொல்கிற உண்மையா எதை தொட்டாலும் விளங்கலை உண்மையாப்பா எதுவுமே உனக்கு வெற்றியே கண்டதே கிடையாது வெற்றின்னு சொல்லி நீ நினைச்சதே இல்லை எதை செஞ்சாலும் தோல்விதே அடைவ இன்னைக்கு 1000 ரூபா வரணும்னு நினைச்சு போனாலும் அந்த இடத்துல 10 ரூபாயும் கிடைக்கும் சரியாதா சரியாப்பா அது 10 ரூபாயும் கிடைக்கும் நம்ம இப்படி ஆசைப்பட்டோமே இப்படி கிடைச்சிருச்சுன்னு மன வருத்தத்தோட திரும்பி வருவாதே சரியாப்பா அதே உன்னுடைய வாழ்க்கை முட்டி மோதி என்னால் முடியலைன்ற இப்போ உடம்புல தெம்பும் இல்லை தைரியம் இல்லை மனசில் வந்து கோழை ஆகிட்டேப்பா இங்கே உட்காந்துருக்க உண்மையா வியாதி எல்லாமே சேர்ந்து போட்டு உருட்டி எடுக்குதா என்ன பண்ணுறது காலம் போன கடைசியில் உட்காந்து எழுந்திருக்கிறப்ப என்னால் உட்காந்து எழுந்திருக்க முடியல நிம்மதியாக படுத்து எழுந்திருக்க முடியலைங்கிற உண்மையா யார் என்ன பண்ணலான்னு கேட்குறியாப்பா எனக்கு ஏன் என் குடும்பத்தை இப்படி வீணடிச்சாங்கன்னு கேட்டியா ஆரம்பத்தில் இருந்தே உனக்கு நிம்மதி இல்லை சரியா உன் பங்காளியில் 3வது பங்காளி உன் பங்காளியை விட்டுரு 2வது பங்காளியோட போ அதுக்கு அடுத்த பங்காளியில் ஒருத்தன் கூட பகை வந்துச்சு ஞாபகம் இருக்கா சொல்லுப்பா இப்போ இல்லை நான் சொல்லலாம் முன்னாடி சொல்லி வரேன் சண்டை என்னப்பா ஓ பங்காளி இல்லைன்னு சொல்லிட்டு ஓ ரத்த சொந்தம் இல்லை 2வது சொந்தத்துக்கு போ அவனோட பங்காளியோட சண்டை வந்துச்சா இல்லையா அவன் தான் காரணம் சொல்றீ தெரிஞ்சுக்க சரியாப்பா உன் குடும்பம் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான் உன் வீட்டில் எதுவுமே வெற்றியாகாமல் இருக்கிறதும் போராட்டம்னு போராடிக்கிட்டே இருக்க உண்மையா எதுக்கு எடுத்தாலும் வம்புக்கு வருவாங்களா சரியா அவனாலதான் இன்னைக்கு உன் குடும்பம் கஷ்டப்படுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கப்பா இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ சரியாப்பா அம்மா நீ இருக்க என் கஷ்டத்தை தீர்த்து வை என் பிள்ளைக்கு நல்ல மாங்கலையை முடிச்சு கொடு நல்ல வேலையை கொடுன்னு கேட்டு வந்திருக்கியா என் பிள்ளை முடியாமல் இருக்குது அது என்ன குறை என்ன கோளாறு அதை நீங்கள் பார்த்து அதுக்காக நான் குறையாகி உங்கள்கிட்ட கேட்டு வந்துருக்கிறேன் நானே சொல்லிக்கல யார் செய்வன கோளாறு இருக்குன்னு சொல்லியிருக்கீல்ல சரியா செய்வன கோளாறு யார் வச்சானே பற்றினேப்பா சொன்னி அதான் சொல்லிருக்கீங்க இந்த ஆளுன்னு எனக்கு ஒன்று என்னை குறி காட்டினீங்கன்னா தானே பார்க்கலாம் நான் சொல்கிறேன் உன் பங்காளியில் சண்டை வந்தது உனக்கு தெரியுமா தெரியாதா யார் நான் சண்டை போட்டதை எந்த வயசில் போட்டின்னு தெரியல எந்த ஆளுன்னு தெரியலையே சரி இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை இந்த தாயை உனக்கு நான் வெற்றியாகி கொடுக்குறேன் சரியாப்பா
நீ இப்போ கேட்டு வந்த வரத்தை கேளு. என் பிள்ளைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. ம் என்ன காரணம்? வேலைக்கு போக மனசு இல்லை. நீங்கள் முதல் சொன்ன மாதிரியே 2 மனசாக இருக்குது. ம் ஒரு நேரம் சொன்னால் கேட்குது, ஒரு நேரம் சொல்ல மாட்டேங்குது. ம் எடுத்து எடுத்து போய் சண்டைக்கு வருது. ம் அது மனநிலை என்ன இருக்குது, அதுக்கு என்ன பிரச்சனை? அதனால நாங்கள் வந்து வாழணும்னு நினச்சா அந்த பிள்ளைனால ஒன்றும் சிரமமாக இருக்குது. நீ தான் அந்த பிள்ளைக்கு நல்ல வழிகாட்டி எனக்கு நல்ல இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லைப்பா, என் பிள்ளை முடங்கி போய் கிடக்குந்தேனே வந்திருக்க. நான் வெற்றியாகி கொடுக்குறேன். கண்ணீர் மட்டும்தான் காணிக்கேன்னு சொல்லிட்டேன். எனக்கு மன உளைச்சல் அதிகம்னு சொல்லிட்டேன். சரியா? ம் வாழ்க்கையில் நான் யார்கிட்டையுமே தானாக வம்புக்கு போனது கிடையாது. ஆனால் இப்போ அமைதியாக இருக்கேன். ஆனால் முன்னாடி வந்து சண்டைனால வந்த பிரச்சனை தான். சரியா? இப்போ கொஞ்ச நாளைக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை வந்துச்சு. ஞாபகம் இருக்கா இல்லையா? 1 வருஷத்துக்கு ம் நான் தீர்த்து வைக்கிறேன். அந்த தாயிட்ட வந்துட்டீல்ல, இந்த தாய் உனக்கு வெற்றியாகி கொடுக்குறேன். யார் உனக்கு என்ன பண்ணியிருந்தா நான் எடுத்தறிஞ்சு என் பிள்ளைய வாழ வச்சு காட்டுறேன். என் மனக்குறைய தீர்த்து வைந்தேன் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க. இந்த தாயிட்ட வந்துட்டீல்லப்பா, நான் யாருன்னு சொல்லி உனக்கு தீர்வு கொடுக்குறேன். இப்படி இந்த 90